அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா மா பஅத். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். அதாவது நம் வாழ்வில் அறிவும் ஆசையும். இப்ப நம்ம வந்து நெறைய இந்த மாரியான வகுப்புகள், நெறைய பயான்கள், நெறைய குத்பாக்கள் இதெல்லாம் நம்ம வந்து கேட்கிறோம். குத்பா நான் சொல்ல ஜும்மா குத்பாவ சொல்றேன். இப்ப எல்லா இந்த வகுப்புகளிலும், இந்த பயான்களிலும், இந்த குத்பாக்களிலும் நம்ம வந்து என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு அறிவு கிடைக்குது. அதுக்கு தான் நெறைய நம்ம கேட்கிறோம் இல்லையா? இப்ப நீங்க வந்து இதுல கலந்து கொள்றதும் அதுக்காக தான். பயான்கள் நீங்க YouTubeல நெறைய தேடி தேடி நீங்க கேட்கறதும் அதுக்கு தான். ஜும்மா குத்பாவுல கரெக்ட்டா டைமுக்கு போய் உட்கார்ந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கறதும் எதுக்காக? அறிவை பெறுவதற்கு. சரி, எதுக்காக இவ்ளோ பிரயத்தனப்பட்டு, இவ்ளோ முயற்சி பண்ணி, இவ்ளோ கஷ்டப்பட்டு, எதுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு நோக்கம் தான். இந்த அறிவை வைத்து அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று சொர்க்கம் செல்வது. அல்லாஹ்வினுடைய திருப்தியை எப்படி பெறுறது? சொர்க்கத்துக்கு எப்படி போறது? அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காக இதுக்கான அறிவை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாமா? அப்படி என்பது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம். சரி, இப்ப இந்த சொர்க்கத்துக்கு போறோம் இல்லையா? அந்த சொர்க்கத்துக்கு போறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல நமக்கு தடையா என்ன இருக்குது? பல தடைகள் இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் காட்டிய ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான். அதுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொர்க்கம் செல்வதற்கு தடையாக என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுறாங்க. இந்த ஹதீஸ பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "சிரமங்களால் சொர்க்கம் சூழப்பட்டுள்ளது." கஷ்டம். சொர்க்கத்துக்கு போறது என்பது கஷ்டம் தான். இல்லையா? அப்ப அந்த கஷ்டத்தினால, சிரமங்கள்னால சொர்க்கம் சூழப்பட்டுள்ளது. மன இச்சைகளால் ஆசைகளால்னு போடுறேன் நான். மன இச்சைங்கிறது ஆசைன்னு நான் வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைன்னு போடுறேன். மன இச்சைகளால் அல்லது ஆசைகளால் நரகம் சூழப்பட்டுள்ளது. அப்ப சொர்க்கம் சொல்றதுக்கு சொர்க்கம் செல்லுவதற்கு எது தடையா இருக்குது இங்க? சொர்க்கம் சொல்றதுக்கு ஆசை எதுங்க ஆசை. மன ஆசை இச்சை தான் தடையா இருக்குது. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, சொர்க்கம் செல்லணும் அப்படின்னா, மன இச்சையை அதாவது ஆசையை வந்து அடக்குறது அவசியம். இது ரொம்ப முக்கியம். இதனால கவனமா கேளுங்க. இதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இதுல. அப்ப சொர்க்கம் செல்லணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஆசைய அடக்குறதுங்கிறது வந்து மிக மிக அவசியம். இந்த நோன்புல கூட இதனுடைய இந்த இது நீங்க பார்க்கலாம். நல்லா பசிக்குது, சாப்பிடாம இருக்கிறோம். நல்லா தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்காம இருக்கிறோம். அ இப்ப குடும்ப உறவுல ஈடுபடாம இருக்கிறோம். இதெல்லாம் என்ன ஆசைய அடக்குவது, இச்சையை அடக்குவது. இல்லையா? அப்ப அந்த பயிற்சி தான் நமக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பு முழுக்க நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்ப இது வந்து நேரடியாக சொர்க்கம் செல்வதற்கு இதுக்கு வந்து நேரடி தொடர்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த அறிவால் ஆசையை, மன இச்சையை வெல்ல முடியுமா? அறிவு இருக்குல்ல, அத தேடி தானே ஓடுறோம். இப்ப நீங்க வந்து சொல்றீங்கல்ல, "அத எடுங்க, இத எடுங்க, அந்த கிளாஸ் எடுங்க, அந்த அந்த ஆலிம் சொன்னத கேட்டேன், இந்த அறிஞர் பேசினத கேட்டேன், இந்த பேச்சாளர் இப்படி பேசினாரு." இதெல்லாம் நம்ம தேடி தேடி கேட்கிறோம் இல்லையா? புத்தகங்கள வாங்கி படிக்கிறோம். அந்த புக்க படிச்சேன், இந்த தஃப்சீர படிச்சேன். இதெல்லாம் என்ன கிடைக்குது? அறிவு கிடைக்குது. அப்ப இந்த அறிவை கொண்டு இந்த ஆசையை, இந்த மன இச்சையை வெல்ல முடியுமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு எங்க போணும்? குர்ஆனுக்கு தான் போணும். குர்ஆன்லேருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத பத்தி என்ன சொல்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தரக்கூடிய சம்பவங்களிலிருந்து இதிலிருந்து ஏதாவது பதில் கிடைக்குமா? அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தேடப் போறோம். அதுல இன்னைக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கின்ற ஒரு சம்பவம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். சரியா? இப்ப பாருங்க. சூரா பக்ராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து சொல்லிக் காட்டுறான். அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து எல்லா பொருட்களின் பெயர்களையும், அதாவது அறிவை கற்றுக் கொடுத்தான். இந்த பெயருங்கிறது வந்து இது வந்து கொஞ்சம் அந்த அரபு மொழிக்குள்ள போகாம உங்களுக்கு சிம்பிளாவே சொல்றேன் நானு. இந்த பெயர்ன்னு சொல்லும்போது வெறும் மொட்டையா பெயர் இல்ல. இப்ப வால் நட்சத்திரம்னு சொல்றேன். வால் நட்சத்திரங்கிறது பெயர் தானே? வால் நட்சத்திரம்ன்றது பெயர் தானே? ஆமா ஆமாங்க சார். ஆ. அந்த வால் நட்சத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சா தான் உங்களுக்கு அது புரியும். இந்த வால் நட்சத்திரம்னா என்னன்னே தெரியாதவனுக்கு, வால் நட்சத்திரம்னு சொன்னா என்னது? வாலு நட்சத்திரமா? நட்சத்திரம் தெரியும், வாலு தெரியும். அது என்னங்க வால் நட்சத்திரம்னு கேட்பான். அப்ப வால் நட்சத்திரம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பேர் வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு ஜெர்மன் மொழியில வந்து இந்த மரத்துக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை உங்களுக்கு சொன்னா புரியுமா? ஏன்னா தெரியாது இது இதுக்குதான்னு. ஓ! மரத்துக்கு தாங்க இதுன்னா, அப்படியா அப்படிம்பீங்க. அப்ப என்னன்னா, அந்த ஒரு பொருளை பற்றிய அல்லது அந்த ஒரு கான்செப்ட்ட பத்தின அறிவு இருந்தா தான், அந்த பெயரே வந்து என்ன செய்யும்? நமக்கு புரியும். அந்த கான்செப்ட்டே என்னன்னு தெரியாது அப்படிங்கும்போது, அந்த பெயர் என்பது என்ன செய்யாது? நமக்கு என்னன்றது நமக்கு புரியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெயர்களை கற்றுத் தந்தாலும் சும்மா பேர் இல்ல. மரம், செடி, கொடி இப்படி இல்ல. மரம்னா என்ன? செடினா என்ன? கொடினா என்ன? கடல்னா என்ன? இப்படி. இப்ப வந்து முழுமையான சகல அறிவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். புரியுதா அது? கிளியரா சோ ஃபார்? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. ரைட். ஓகே. சரி. இப்ப இப்ப இவ்வளவு அறிவு வந்துருச்சுல்ல. மறுபடியும் மறுபடியும் அது சொல்லுங்க ஷேக். அதாவது ஒரு பெயர்ன்றது வந்து உங்களுக்கு புரியணும்னா, அத பற்றி அந்த பொருள் எந்த பொருளுக்கு அந்த பொருள பற்றி தெரிந்தா தான் அந்த பெயர் புரியும். இப்ப நான் பேனான்னு சொல்றேன். அந்த பேனான்றது ஒரு பேரு. இல்லையா?
அந்த பேனா என்பது என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த பேனாங்கிறதோட உங்களோட தொடர்பு படுத்த முடியும். சொல்ல புரியுதுங்களா? புரியுது புரியுது மாஷா அல்லாஹ். அப்போ இந்த அல்லாஹ் பெயர்களை கற்றுத்தந்தான், எல்லா பொருட்களின் பெயரை கற்றுத்தந்தான் அப்படின்னா அஸ்மா குல்லஹாங்கிறான், எல்லாவற்றையும். அப்ப என்ன மொட்டையா பேர் இல்ல, இது இது இதுன்னு அதனுடைய விளக்கத்தையும் எல்லாம் கொடுத்துருக்கான். அப்பதான் அது புரியும். இது மரம்னா என்னன்னு தெரியணுமே இல்லையா? அதே மாதிரி கடல்னா என்னன்னு தெரியணுமே, அப்பதான் உங்களுக்கு புரியும். கடல்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க கடல்னு சொன்னா வெறும் எழுத்து தான், அது க ட இல்லு, ஓகே என்னன்னு கேட்பான். அப்ப இது புரியணும். அப்ப இது வந்து அல்லாஹ் வந்து சகல அறிவையும், எல்லா பொருட்களின் பற்றிய அறிவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியா யாருக்கு கற்றுக் கொடுக்குறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்குறான். சரியா? இப்போ எல்லா அறிவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துருச்சு. அப்ப ஷைத்தான் வந்து வழி தவற செய்தான் இல்லையா? என்ன பாருங்க, என்ன ஆச்சு பாருங்க. ஆனால் அடுத்து பின்னாடி 31வது ஆயத்து, இப்போ 36க்கு போயிட்டோம். ஆனால் ஷைத்தான் இருவரையும் வழி தவற செய்தான், அவர்கள் இருந்த சொர்க்கத்தில் இருந்து அவர்களை வெளியேறும்படி செய்து விட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற அந்த அறிவு அவருக்கு உதவியதா? என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கத்துக்கிட்டாருலங்க, அந்த அறிவு அவருக்கு உதவிச்சான்னு கேக்குறேன். இல்லையே. உதவல. என்னடா இங்கதான் நம்ம சிந்திக்கணும். நல்லா கவனிங்க. எவ்வளவு ஆழம் பாருங்க. குர்ஆன் என்பது நம்ம அப்படியே படிச்சுட்டு போறோம். பாருங்க எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப பாருங்க, அப்போ அவ்வளோ அறிவு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, ஆனா அவருக்கு உதவல. இங்கதான் மேட்ரு. இங்கதான் நம்ம எல்லாரும், பெரும்பாலான மக்கள் நம்ம வந்து தவறு செய்வது இங்கதான். நம்ம என்ன பண்றோம்னா, அறிவை அதிகப்படுத்திக் கொள்வதில் அதீத ஆர்வம் காட்டுறவங்க, அதை தெரிஞ்சுக்கிற, இதை தெரிஞ்சுக்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இது தெரிஞ்சுக்கலாமா, அது தெரிஞ்சுக்கலாமான்னு என்ன நினைக்கிறோம்? இந்த அறிவை நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்ம வந்து வந்து தப்பிச்சிக்கலாம், வேற என்ன பிரச்சனை இல்லை, சொர்க்கத்துக்கு போயிடலாம். இல்லை, எல்லா அறிவும் இருக்கும். அதான் நீங்க பாப்பீங்க, பெரிய அறிஞரா இருப்பாரு, அப்படியே வேற என்ன கரைச்சி குடிச்சிருப்பாரு, பல புத்தகங்களை எழுதியிருப்பாரு. அப்படி பேசினாருன்னா அப்படி எல்லாரும் வந்து அவர் வந்து பல கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வந்து பிரயாணம் பண்ணி வருவாங்க அவர் பேசுறதை கேட்கறதுக்கு. புத்தகம் எழுதினாருன்னா அப்படி புத்தகம், மொழிபெயர்ப்பு செஞ்சாருன்னா அப்படி இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அவர் பேசாத தலைப்பு இல்லை, சொல்லாத விஷயங்கள் இல்லை, இப்படிலாம் புகழ்வாங்க. இவ்வளோலாம் இருக்குது. இதனால இவர் வந்து சொர்க்கத்துக்கு போவாரா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு வந்து நெருடல் தருகின்ற மாதிரி இருக்கும். பல விஷயங்கள் இந்த மனுஷனா இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்? என்னங்க இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, இவ்வளவு பேசியிருக்கிறாரு, இத்தனை பேர் அவர் பேசை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவர் எப்படி இருக்கிறாருன்னா இதுதான் மேட்ரு. இந்த அறிவு என்பது மட்டும் ஒரு மனிதனை சைத்தானுடைய இந்த வலையில் இருந்து தப்பிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியரா? அது வரைக்கும் கிளியரா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப பாருங்க. இப்ப அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்தான் இல்லையா? கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான் 38 அதே சூரா பக்கராவில், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து பூமிக்கு இறங்கி செல்லுங்கள். அனைவரும்னா யாரு? 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அது பாருங்க, மொழி நடை, எலக்வன்ஸ், நீங்க எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, உங்க வழி தோன்றர்கள் அவ்வளவு பேரும் நீங்களும் நானும் சேர்த்து தான். எல்லாரும் இங்கேருந்து போங்க, எல்லாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவங்க. இப்போ எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டாச்சு, பூமிக்கு போங்கப்பான்னு. பூமிக்கு வந்தாச்சா? இப்போ பாருங்க அல்லாஹ் சொல்றான், என்னிடமிருந்து நேர்வழி காட்டும் உபதேசங்கள் உங்களுக்கு வரும்போது யார் அதனை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டானே, அப்ப இப்ப அல்லாஹ் ஒரு ஏதோ ஒண்ணு அனுப்புறாங்கிறான் அறிவு. அது என்ன இது என்ன? கேட்கறது விளங்குதா? முன்னாடி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான் அல்லாஹ். இப்போ சொல்றான் என்னக்கும் மின்னி உதன், என்னிடமிருந்து நேர்வழி வரும். அப்ப அது ஒரு அறிவு. அதை யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அப்ப நான் கேட்கறது என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்ற அறிவு என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பக்கூடிய அறிவு என்ன? ரெண்டு ஒண்ணா, ரெண்டு வேறையா? இது வந்து நேர்வழி. அல்லாஹ் அனுப்பக்கூடியது கெடுதல்ல இருந்து பிரித்தறிந்து நேர்வழி அடைவது, அந்த அறிவு. படைத்தவனை பற்றிய அறிவு அதிகமாக, படைத்தவனை பற்றிய அறிவு. சரி, இந்த நேர்வழிங்கிறது இருக்கு இல்லையா? நேர்வழிங்கிறது இப்ப நல்லா புரிஞ்சுங்க. ஆதம் வருஷம் படைத்தவனை பற்றி அவங்க கண்ணு முன்னாடி பாக்குறாங்க. இப்ப நம்மலாம் வந்து நேரடியா பார்க்கல, சரியா? ஆனா நம்ம நம்புறோம், ஈமான் வச்சிருக்கிறோம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நேரடியா பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை வந்து நேரடியா தெரியுது, எல்லாத்தையும் பாக்குறாங்க. தன்னை அல்லாஹ் தான் படைத்தாங்கிறத பாக்குறாங்க, தண்ணியிலிருந்து அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் படைத்தாங்கிறத பாக்குறாங்க, தெரியுது அவங்களுக்கு. மலக்குமார்களை பாக்குறாங்க, ஷைத்தான இப்லீஸை பாக்குறாங்க, சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையை வந்து அந்த மாதிரி வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க.
சரிங்களா? என்ன சொல்றது, நம்மளால எட்ட முடியாத ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நேரடி அறிவு அது. இப்போ நம்மளாம் வந்து படிக்கிறோம், பேசுறோம் இல்லையா, சிந்திக்கிறோம், சிந்திச்சு நம்ம முயற்சி பண்றோம் புரிந்து கொள்வதற்கு. ஆனா அப்படி இல்லை, நேரடி அறிவு. அப்படி இந்த நேரடி அறிவு இருந்தும் என்ன செய்ய முடியல, ஷைத்தானுடைய அந்த சதியிலிருந்து சூழ்ச்சியிலிருந்து அவங்களால தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அதுக்கு வந்து பழி ஆயிடுறாங்க அந்த சூழ்ச்சிக்கு. இப்போ அல்லாஹ் வந்து இந்த அறிவு பத்தல. அப்போ அதுதான் அங்க மேட்ரு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த அந்த அறிவு பத்தவில்லை. அப்போ அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு அறிவு அனுப்புறான். என்ன அறிவு அதுன்னா, இந்த சைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான அறிவு. நல்லா புரிஞ்சுங்க. சைத்தானுடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து, அவனுடைய சதியிலிருந்து, அவனை நம்ம வந்து திசை திருப்புவதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது இல்லையா? அந்த அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து அனுப்பி வைக்கிறான். அதுதான் ஹுதன், நேர்வழி அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்போ யார் வந்து அந்த அறிவை வந்து பின்பற்றுவாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லை, அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். கிளியரா? அது கிளியரா? புரியுது சரி புரியுது. சரி. இப்ப ஆசையை, மன இச்சையை வெல்ல, இதுதான் மேட்ரு, இதுதான் அது. இப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த அறிவு வரும்போது நல்லா பாருங்க, அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. அறிவு, அதாவது இந்த நேர்வழி என்கின்ற இந்த அறிவு வந்து உங்களிடத்துல வரும் பொழுது என்ன பண்ணணும், அதை யாரு சரியாக கற்றுக்கொள்வார்களோ, அதை யாரு சரியாக நினைவில் வைத்துக் கொள்வார்களோ நல்லா சொல்லல. பமன் தபியா ஹுதாயா, யார் அதை பின்பற்றுவார்களோங்கிறான். நல்ல கவனிங்க, இதுதான் இங்கதான் மேட்டரே இருக்குது. ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணும். இன்னைக்கு வந்து அதிகமான முயற்சி எதுல இருக்குன்னா, தேடுறதுல இருக்குது, கேட்கறதுல இருக்குது, பாக்குறதுல இருக்குது, அதை மற்றவங்கள்ட்ட சொல்றதுல இருக்குது, ஞாபகம் வச்சு கொள்றதுல இருக்குது. எந்த அளவுக்கு பின்பற்றுறதுல இருக்குது, இதான் கேள்வி. நானா இருந்தா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், அதுதான் சிந்தனை பண்ணுங்கிறேன். அப்போ இவ்வளோ அறிவை தேடி எனக்கு அதை சொல்லித்தாங்க, இதை சொல்லித்தாங்க, நான் அதை படித்தேன், இந்த படித்தேன், அந்த அறிஞர்கிட்ட படித்தேன், இந்த அறிஞர் கேட்டாரு, எல்லாம் சரிதான். கேட்ட விஷயத்துல எத்தனை விஷயத்த நம்ம பின்பற்ற ட்ரை பண்றோம், இதான் கேள்வி. அப்போ இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ்விடமிருந்து வரும் நேர்வழி பற்றிய அறிவை பின்பற்ற வேண்டும். இதுதான் நமக்கு மெயின். எவ்வளோ நமக்கு என்ன விஷயங்கள் தெரிந்திருந்தாலும், இப்போ நான் சொன்னல சந்திரன் இருக்குது, அதை பத்தி நான் பேசணுமா, சந்திரனை பத்தி பேசணும், அந்த சூரிய அஸ்தமனம் பத்தி அந்த இதெல்லாம் நீங்க அந்த இது கேட்டீங்க இல்லையா, அப்போ பத்தி பேசணும், சூரிய இன்ஷிகாக்ல. இப்போ நீங்க அதை பத்தின அறிவு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்த முறை சந்திரனை பார்க்கும்போது இந்த சிந்தனை, வாழ்க்கையினுடைய கட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா, அறிவை வைத்து பின்பற்றல, அறிவை அப்படியே வச்சிருக்கீங்க, நல்லா ஏதோ இருக்குது சொன்னார், அப்படி போ, அவ்வளவுதான். இப்போ அந்த அறிவை பின்பற்றுவது என்ன, அதை வந்து வாழ்க்கையில் கொண்டு வருவது. சந்திரனை பார்க்கும்போது, தேய்பிறை வளர்ப்பிறையை பார்க்கும்போது வாழ்க்கையின் கட்டங்கள் ஞாபகத்துக்கு வரணும். வாழ்க்கையின் கட்டங்கள் ஞாபகம், இந்த சூறால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற மாதிரி அந்த கேள்வி கணக்கு ஞாபகத்துக்கு வரணும். வலது கையில நமக்கு கிடைக்குமா கையேடு, பதிவேடு, அல்லது அல்லாஹ் முதுகு பின்னாடி தட்டி கொடுப்பானா, அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி, இந்த 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 இது வரணும். அல்லாஹ் அவனுடைய கேள்வி கணக்கு பற்றிய அந்த பயம் வரணும், அதை பற்றி சிந்தனை வரணும். இதுதான் பின்பற்றுறது. புரியுதுங்களா? இப்போ இது மெயின். சரி, இதை அப்படியே மனசுல வச்சுங்க. அப்போ பின்பற்றணுங்கிறது அப்படி வச்சுங்க. இப்ப குர்ஆன் முழுக்கவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டிய நேர்வழி தான் குர்ஆன் முழுக்க. அப்போ இந்த மனோ இச்சையிலிருந்து இந்த ஆசையை வெல்வதற்கு குர்ஆன் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வந்து கற்று தந்திருக்கிறான். எப்படி மனோ இச்சையை வெல்றது, எப்படி ஆசையை வெல்றது. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், நிறைய இருக்கு, அதுல ஒன்னே ஒண்ணை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன எங்க பார்க்க போறோம் அப்படின்னா, சூரா நாசியாத்துல 79வது சூரா, அதுல 37 41 வரைக்கும், 37 49 வரைக்கும் எடுத்துங்க. சூரா நாசியாத்துல 37 49 வரைக்கும் எடுங்க, எடுத்து பாருங்க. இதுல வந்து 2 கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு டேபிள் மாதிரி போட்டு காட்ட போறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ முதல்ல பாருங்க, இந்த 37 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபம்மா மன் தகா வ ஆசரல் ஹயாத்த துன்யா ஃப இன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. அப்போ 39 பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நரகத்துல போய் அவன் திரும்பும் இடம், அவன் தங்கும் இடம் வந்து நரகம் அப்படின்ற ஒரு இது. அப்படியே அடுத்த இதில் படிச்சு 41 படிச்சீங்கன்னா, 41 அல்லாஹ் சொல்றான், இன்னல் ஜன்னத இயல் மஅவா, சொர்க்கம், நிச்சயமாக சொர்க்கம் என்பதுதான் அவர்களுக்கு தங்கும் இடம். அப்போ 2 பிரிவை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்று நரகம் செல்ற பிரிவு, இன்னொன்று சொர்க்கம் செல்ற பிரிவு. கரெக்டா? 2 பிரிவு வந்துருச்சு. நரகம் சொல்றாங்க, சொர்க்கம் சொல்றாங்க. சரி சரி. இப்ப இந்த நரகம் செல்றாங்க இல்லையா, நரகம் போறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எதனால நரகத்துக்கு போறாங்க? அல்லாஹ் 2 தன்மைகளை சொல்லி காட்டுறான். அதனால அவங்க நரகத்துக்கு போறாங்க. என்ன தன்மை பாருங்க. ஒன்று வரம்பு மீறுதல்,
அம்மாமன் தகா வரம்பு மீறிய செயல்கள். ரெண்டாவது என்ன சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வாசரல் ஹயாத்த துன்யா, அவர்கள் வந்து உலகத்தினுடைய இந்த இதை வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள், உலகத்தை முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு உள்ள போறவங்க பாருங்க என்னென்ன சொல்றான், அல்ல ரெண்டு தன்மையை சொல்லி காட்டுறான். அம்மாமன் ஹாஃப மக்காம ரப்பிஹி, யார் வந்து தன் இறைவன் முன்னாடி நிற்பதை பயந்து கொள்கிறாரோ அவர். வனஹன் நப்ச அனில் ஹவா, தன்னுடைய தன்னை வந்து இந்த இச்சைகளில் மன இச்சைகளில் இருந்து காத்து கொள்கிறாரோ அல்லது மன இச்சைகளில் இருந்து விலகி இருக்கிறாரோ அவர். அப்ப ரெண்டு தன்மைகள் வருது சரிங்களா. ஒண்ணு இந்த பக்கம் வரம்பு மீறியவன், இந்த பக்கம் இறைவன் முன்னே நிற்பதை பற்றி அஞ்சியவன். இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்தவன், அதாவது உலக ஆசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். உலகத்தை தேர்வு செய்யறான்னு என்ன அர்த்தம், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் அந்த மனோ இச்சைகளுக்கு என்ன செய்யறது, முக்கியத்துவம் கொடுக்கறது சரிங்களா. இந்த பக்கம் பாருங்க அப்படியே ஆப்போசிட், மனோ இச்சையை விட்டும் தன்னை விலக்கி கொண்டவன். இது அப்படியே என்ன பண்ணுங்க மனசுல வச்சிங்க, முடிஞ்சா ஒரு போட்டோ எடுத்து வச்சிங்க. ஏன்னா இதுதான் கம்பாரிசன் டேபிள், அதனால டேபிள போட்டு காட்டுறேன் பக்கத்துல. நான் சொன்ன அந்த புத்தகமா படிக்கிறதுல உள்ள பிரச்சனை என்னன்னா இப்படியே வருது மேலேருந்து கீழே. அப்போ இது ரெண்டும் வந்து இப்படி பக்கத்துல வைத்து பார்க்கப்பட வேண்டியவை, கம்பேர் பண்ணி படிக்கப்பட வேண்டியவை என்பது வந்து விடுபட்டு போயிடும். ஏன்னா இப்படி வருது இல்ல, மேல நிற்கிறவங்க அப்படியே ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாம இப்படி சொல்லிட்டு போன மாதிரி. ஆனா இல்ல, இது இப்படிதான் பார்க்கணும். அது பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் ரெண்டு தன்மை, இந்த பக்கம் ரெண்டு தன்மை. ஒவ்வொரு தன்மைக்கு ஆப்போசிட்ல போட்டிருக்கேன் பாருங்க. ரெண்டு வந்து இது நல்லா மனசுல வச்சுக்கீங்க. வரம்பு மீறுதலுக்கும் இறைவன் முன்னே நிற்பதை பற்றி அஞ்சியதற்கும் தொடர்பு இருக்கு. இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்யறது, உலக ஆசைக்கு பின்னாடி போறதுக்கும் மனோ இச்சையிலிருந்து விலகிறதுக்கும் தொடர்பு இருக்கு. நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்க சார். சரி, இது அப்படி என்ன பண்ணுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், போட்டோ எடுத்து வச்சிங்க. ஏன்னா திருப்பி இந்த ஸ்லைடு வராது, நான் கேட்பேன், நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும் பதில் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இப்ப பாருங்க, முதல்ல வரம்பு மீறுதலை எடுத்துக்குவோம். வரம்பு மீறுதல் ஒரு நோய். வரம்பு மீறுதல்னா என்ன, வரம்பு மீறிய நடத்தைகள், அதாவது சொற்கள் ரொம்ப மெயின். நம்ம வரம்பு மீறி நடத்தை என்ன பண்ணுறது, செயல் இல்லை, சொற்கள்ல இருக்கு. எத்தனையோ தடவை நம்ம வந்து வரம்பு மீறி பேசுறோம் இல்லையா. அடுத்தவங்களை பத்தி பேசுறோம், ஒரு சூழ்நிலை பத்தி பேசுறோம், மாதிரி நம்ம எல்லாரும் பேசுறோம். வரம்பு மீறிய செயல்கள் இது இருக்குது சரியா. இது நம்ம எல்லாருமே செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். இதுக்கு மருந்து என்ன, அந்த ஆயத்துல அது பக்கத்துல நிற்கிறது என்ன சொல்ற, இதான் நோய். இந்த நோய் அப்படி இருந்ததுன்னா ஒரு மனிதன் எங்க போவான், இந்த வரம்பு மீறிய நடத்தை என்கின்ற நோய் இருந்துச்சுன்னா அந்த மனிதன் எங்க போவான், நரகத்துக்கு போவான் சரியா. இப்ப இதுக்கு மருந்து என்ன, அது பக்கத்துல எல்லாம் நான் சொன்ன டேபிள்ல போட்டு காட்டினேன், அது பக்கத்துல என்ன சொல்றான், இறைவன் முன்னே நிற்பதை பற்றி அஞ்சுவது. இறைவனை பயந்து நடப்பதில்லை, இறைவன் முன்னே நிற்பதை பற்றி அஞ்சுவது. அப்ப என்ன, இன்னைக்கு நான் தப்பிச்சுக்கலாம் நான் வந்து அதான். அப்ப என்ன இங்க யோசிக்கணும்னா, இறைவன் முன்னே நிற்பது பற்றி அஞ்சுவது வரம்பு மீறிய நடத்தைக்கு எப்படி மருந்தாகும், எப்படி இதுக்கு இது மருந்து, இது புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் நம்ம என்ன சொல்றது, இதுதான் வழிகாட்டுதல்ங்கிறது. அப்போ இதை புரிந்து கொண்டாதான் நம்ம வாழ்க்கையில வந்து இது வந்து எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும். நான் சொல்ல புரியுதுங்களா? இறைவன் முன்னே நிற்பது பற்றி அஞ்சுவது, அல்லாஹ் முன்னாடி நிக்கணும், அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், தப்ப முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரம்பு மீறிய நடத்தைக்கு எப்படி மருந்தாகும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து புரிந்துக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க, இறைவன் முன்னே நிற்பதை பற்றி ஒரு மனிதன் அஞ்சினால் சரியா. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நேத்தன்யாஹூ, பைடன் இவங்கெல்லாம் இப்ப இந்த துணிந்து அக்கிரமம் செய்யறாங்களே, ஏனால துணிந்து அக்கிரமம் செய்யறாங்க, அவனுக்கு தெரியாதா? குழந்தைங்களை கொல்றது, எத்தனை குழந்தைங்க, 35,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுட்டாங்க. இப்ப தெரியாதா இது வந்து தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தெரியும். அப்ப எப்படி துணிஞ்சு செய்யறானே. இப்ப புதுசா $1 பில்லியன் கொடுத்துருக்கான் பைடன், இன்னும் கொஞ்சம் போய் கொள்ளுப்பா, பத்தாது அப்படின்னு இருக்கிற எல்லாரும் கை கட்டி, பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்குது. அப்ப இப்படி இருக்குது இல்லையா. இப்ப தெரியாதா உங்களுக்கு தப்புன்னு தெரியும். அப்ப எப்படி துணிஞ்சு எப்படி செய்யறான் அவன், ஏன் செய்யறான் அப்படின்னா, ஏன் செய்யறான் சொல்லுங்க பாப்போம், ஏன் செய்யறான்? அவனுக்கு இறைவன் முன்னாடி நிக்கிற பயம் இல்ல, பயம். அப்ப என்ன, அவன் உலகத்தை தான் பாக்குறான். நம்மள எவன்டா கேக்குறது, நம்மள எல்லாம் கேட்க முடியும். கிடையாது, மர்மம் இருக்குது. ஆனா மர்மம் நம்புறான் அவன், பைடன் நம்ப தான் செய்யறான், டே ஆஃப் ரிசரக்ஷன் இருக்கு. ஆனா அது நம்ப வேண்டிய முறையில நம்பல சரிங்களா. யூதர்களுக்கு இருக்குது, ஆனா அவன் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பல. அவன் என்ன நினைக்கிறான், நம்மள எவன்டா உலகத்தினுடைய இதை வச்சு எடை போடுறான், நம்மள எவன்டா கேட்கறதுக்கு என்ன யார் இருக்கிறா, என்ன தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? ஐநா சபை தடுக்குமா? தடுக்காது. எல்லாரும் ஓட்டு போட்டாலும் இவன் மட்டும் என்ன ஓட்டு போட மாட்டாங்கிறான், அப்படியே போயிருது தீர்மானம் வந்து அப்படியே காத்துல போயிருது. ஏதாவது ஒரு உதவிக்கு வந்து பொருட்கள் அனுப்பிச்சா அதையும் அடிக்கிறான், ஒன்னும் கேட்க முடியல, துணிஞ்சு அக்கிரமம் செய்யறான். அப்ப என்ன நினைக்கிறான், உலகத்துல என்னை தடுப்பதற்கு யாரும் இல்லை, என்ன கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அதான் உண்மை, உலகத்துல கேட்கறது யாரும் இல்லை தானே, அதனாலதான் இப்படி போயிட்டு இருக்குது. அப்போ இவன் வந்து திருந்தணும் அப்படின்னு சொன்னா, இங்க நான் தப்பித்தாலும், இங்க என்ன எவனும் கேள்வி கேட்காட்டாலும், இங்க என்ன எவனும் எதிர்த்து பேசாட்டாலும், இங்க எனக்கு எல்லாரும் சிங்சா அடிச்சாலும்,
ஜால்ரா போட்டாலும் அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது நான் தப்ப முடியாது. அங்க புடிச்சானா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தால் மட்டும்தான், நல்லா கவனிங்க, இது அவனுக்குன்னு இல்லை எல்லாருக்கும், அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தால் மட்டும்தான் என்ன வரும், இந்த அக்கிரமத்திலிருந்து அவன் விலகுவதற்கு முயற்சி பண்ணுவான், அதை பத்தி சிந்திப்பான். அது இல்லாத வரைக்கும் தகாதான், வரம்பு மீறுதல் தான். இப்ப நேத்தன்யாகு பைடன் வந்து ஒரு பெரிய உதாரணம். அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்கு வாங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடந்த காலங்கள்ல நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எத்தனை இடங்கள்ல நம்ம வந்து வரம்பு மீறி பேசியிருக்கிறோம், வரம்பு மீறி செயல்பட்டிருப்போம், வரம்பு மீறி பல இது நம்ம பேசியிருப்போமா பேசியிருக்க மாட்டோமா? அது மாதிரி யாராவது இருக்கீங்களா? இல்லைங்க, வரம்பு அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நான் வரம்பு மீறி பேசியதே இல்லை. வரம்பு மீறி பேசியதுங்கிற புறம் பேசுதல் வரும். உங்களுடைய வரம்பை தாண்டி நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு? அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுற உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? பேசுறோமா இல்லையா? சர்வசாதாரணமா பேசுறோம் ஏதோ ஒண்ணு. அப்புறம் ஒண்ணு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இல்ல நண்பர்களா இருப்பாங்க, இல்லாட்டி சினிமா நடிகர் நடிகைகளா இருப்பாங்க, இஷ்டத்துக்கு பேசுறது. உனக்கு என்ன வந்தது, நமக்கு என்ன வந்தது, அவன் எதோ பண்ணிட்டு போறான், அவன் ஏதோ பண்ணிட்டு போறா, அது அவங்களுக்கு உள்ளது, நம்ம போட்டு கட்டுறோமா அதுக்கு? ஆனா நம்ம என்னவோ எல்லாரும் இது பண்ண மாதிரி நம்ம வந்து அதை எடுத்து பேசுறது. அப்படியே நான் சொன்னா இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை இந்த மாதிரி கேட்கறதுக்கும் அப்படியே காதுல தேனு பாயும் அடுத்தவங்களை பத்தி பேசும்போது. இதெல்லாம் வரம்பு மீறி பேச்சு தான். இந்த பேச்சையை வந்து கட்டுப்படுத்தாமல் போனா வரம்பு மீறி செயல்கள் நிறைய செஞ்சிருப்போம். இது மாதிரிலாம் இருக்குதா இல்லையா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இன்னைக்கு அவங்க இல்லை, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்மளை கேட்கறதுக்கு எவனும் கிடையாது, நம்ம பேசினா ஏங்க இப்படி பேசுறீங்க தப்புங்க அது அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது, நம்ம பேசுறது ஈன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அல்லது நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்ற அந்த தைரியத்துல வரம்பு மீறி பேசுறோம். உலகத்துல எவன் தண்டிக்க போறான்? எவனும் தண்டிக்க மாட்டான், எவனும் கேட்கறதும் இல்லை சொல்றதும் இல்லை. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறானா, அல்லது வந்து கோர்ட்டு கூட்டு தண்டனை கொடுக்க போதா? ஒன்றும் கிடையாது. ஜாலியா அடுத்தே இனிக்க பேச வேண்டியது வரம்பு மீறி பேசிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. பார்க்குறோம் நல்லா தான் இருக்கிறாரு, பார்க்குறோமா இல்லையா? நல்லா தாங்க இருக்கிறாரு. அவர் வந்து சொந்தக்காரங்களை பற்றி பேசாதது கிடையாது, கோல் மூட்டி விடாதது கிடையாது. அப்படிலாம் கோல் மூட்டி இங்கேருந்து ரெண்டு பேரும் குடும்பக்குள்ள சண்டை ஏற்படுத்துறது, இங்கேருந்து கேட்டுக்கிட்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றது, இன்னொருத்தவங்க கஷ்டத்தை எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறது. நல்லா தான் இருக்கிறாரு, குத்துக்கல் மாதிரி இருக்கிறாரு. வயசாயிடுச்சு, நோய் இல்லை நொடி இல்லை. அப்போ அவர் நினைக்கிறாரு என்னடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைடில் தொழுக ஓடும், அது பாட்டுக்கு இருக்கும். தேவைப்பட்ட குரான் ஓத தெரியுது இல்லையா, அது கொஞ்சம் ஓதிக்கிறது, பள்ளிவாசலில் நான் அந்த பதவியில் இருக்கிற இந்த பதவியில் இருக்கிற நேரம் பேசிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் பேச்சுகள் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுதான் அவ்வளவும் விஷம். அப்படி வரம்பு மீறி பேசுவது இப்படிதான் இருக்கு. ஆனால் அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் வந்து பாதிப்பு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு. அப்போ இந்த நல்லா இருக்கிறதுங்கிற இந்த இது இருக்குது இல்லையா, அவருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு தவறான ஒரு தோற்றத்தை ஏற்படுது. இப்போ நேத்தன்யாவும் பைடனையும் பார்க்கும்போது நினைக்கிறாங்களே, என்னடா நல்லா இருக்கிறானே, எப்படி இருக்கான், டேய் அப்படிதான் இருப்பான், எல்லாம் இங்கே விடுவான், புட்டி பாம்பாரு ஒரு புட்டி முடிஞ்சு. என்னைக்கு மோத்தாதானே போனவன் எப்படி இருந்துருவாரா? 10,000 வருஷம் இருப்பான் நம்ம நேத்தன்யாவு, மோத்தாதான் போவான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கோல் மூட்டி புறம் பேசி வரம்பு மீறி செயல்கள் செய்கிறோம்னே நம்ம இல்லை. திருந்தாம இருந்தா இப்படியே இருந்துருவோமா? என்னதான் குத்துக்கல் மாதிரி இருக்கட்டுமே, 90 வயசு ஆகட்டும், 95 வயசு ஆகட்டும், பல்லு கூட கொட்டாம இருக்கட்டும், முடி கூட கொட்டாம இருக்கட்டும், மூத்தா போகணும்ல, புட்டிப்பான். அப்ப அவங்க புடி. ஆனா அப்பதான் அல்ல குரான்ல ஆயத்திலேயே சொல்றான், உலகத்திலே கொடுப்பன்னு சொல்லி இப்ப இன்னல் ஜஹீமையல் வாங்குறான், நரகத்துல கொண்டு போய் அவன் வந்து அவன் தங்கும் விட. அப்ப தண்டனை எங்க வருது? நரகத்துல தான். இங்க உலகத்துல அடிப்பான் நல்லா சொல்லல, புட்டிப்பான் அல்ல. அந்த புட்டிக்கும் போது அதோட முடிஞ்சு. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்னு சொன்னா, அப்படியே நம்மளுடைய கடந்த காலத்தை இதான் நான் சொன்னேன் பின்பற்றுவதுங்கிறது இதுதான். அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் பண்ணி போட்டு பார்க்கணும். எத்தனை இடத்துல நான் வரம்பு மீறி பேசியிருக்கிறேன், எத்தனை இடத்துல நான் வரம்பு மீறி செய்திருக்கிறேன், எத்தனை பேரை பற்றி நான் தேவையில்லாமல் பேசியிருக்கிறேன், எத்தனை பேரை பற்றி நான் குற்றம் சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேரை பற்றி நான் கோல் மூட்டி இருக்கிறேன், எத்தனை பேருடைய செயல் செய்து நான் அடுத்தவங்க மனசை புண்படுத்தி இருக்கிறேன், எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறேன், எத்தனை பேருக்கு வர வேண்டியதை கெடுத்து விட்டுருக்கிறேன். இப்படி லிஸ்ட் போட்டோம்னு சொன்னால் அது வந்து பல பக்கங்களுக்கு ஓடும். அது வந்து நான் வந்து அதை பற்றி அதிகமாக பேச தேவையில்லை, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இதை வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில், நம்ம எல்லாரும் யாருமே இல்லை விதிவிலக்கு இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் விதிவிலக்குனா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், எல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அருள் புரியட்டும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு மனித புனிதர் சரியா? நீங்கள் வந்து இதுவரை வாழ்க்கையில் என்றைக்குமே வரம்பு மீறி பேசியதும் இல்லை செய்ததும் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் துவா செஞ்சுக்கிறீங்க. அப்படி இருக்குமே ஆனால்
என்ன செய்யுங்க, இதை பத்தி ஆழமாக சிந்தித்து என்ன செய்யணும், நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்க இதே சொல்லுங்க. அப்படி சிந்திக்கும் போது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? தேவனிடம் மன்னிப்பு கேட்கணும் அதிகமாக. அதிகமாக அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அடுத்த முறை எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப இறைவன் முன்னாடி நிற்பது பற்றி நம்ம 5 நாள் வரம்பு மீறிய நடத்தைகளே இருக்காதா? என்ன நினைக்கிறீங்க? இறைவன் முன்னாடி நிற்பதை பத்தி 5 ஒருத்தர் மனிதர் வாழ்றாரு, வரம்பு மீறிய நடத்தைகளே இருக்காதா? வரம்பு மீறிய நல்லா கவனிங்க. அதான் விஷயம், இதுதான் இங்க பாயிண்டே. கண்டிப்பாக வரம்பு மீறிய நடத்தை இருக்கும். அப்ப என்னங்க இது, நீங்க தானே சொன்னீங்க இறைவன் முன்னாடி நிற்பது பற்றி 5 நாள் வரம்பு மீறிய நடத்தை இருக்காதுன்னு சொல்லல, குறையும்ங்கிற. இப்ப நீங்க 10 தடவை ஒருத்தர் வந்து வரம்பு மீறிய பேச்சு பேசுறாருன்னு வைங்களேன், அல்லாஹ் முன்னாடி நிக்கணும், அடாடா இப்படி பேசுறோமே, அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போது இந்த 10 5ஆ குறையும். விளங்குதா நான் சொல்றது? இல்லாட்டி என்ன பண்ணுவாரு, துணிஞ்சு பேசுவாரு, கவலையே இருக்காது, துணிஞ்சு பேசுவாரு, துணிஞ்சு கோல் மூட்டுவாரு. அடுத்தவனுடைய கஷ்டத்தை பத்தி பேசுறது வாய் இனிக்கும், அதை பத்தி பேசுறதுக்கு வாய் துடிக்கும். பேசலாமா, அவன் 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 வீட்டுல என்ன பிரச்சனை, இவன் வீட்டுல என்ன, அவனே வந்து புலம்பிட்டு போயிருப்பான். அதை வந்து எல்லாத்தையும் போட்டு அம்பலப்படுத்துறது. அவன் வந்தாரு எப்படி புலம்புனா, அவன் வீட்டுல அப்படி பிரச்சனை, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் கார்ல போறாரு. உங்களுக்கு தெரியுமா அவன் பொண்டாட்டி வீட்டுல இப்படி, அவன் வீட்டுல இப்படி இப்படி பேசுறது இனிக்கும். ஒரு அமானிதத்தை காப்பாத்துறது கூட இல்ல, புறமாவும் போச்சு, அமானிதத்தையும் காப்பாத்தல, இப்படி எல்லாம் இப்படி பல பாவத்துக்கு மேல பாவம். இப்படி இந்த வரம்பு மீறி இந்த பேசுறது இருக்கு இல்லையா? இப்ப இந்த அல்லாஹ் முன்னாடி நிக்கணுங்கிற அந்த பயம் வந்துருச்சுன்னா, அந்த பேசுறது வாய் துடிச்சு பேச ஆரம்பிச்சா கூட டக்குன்னு ஒரு பிரேக் வரும். ஆஹா தப்பாச்சே, இந்த மாதிரி நம்ம பேசுறோமே, நாளைக்கு அல்லாஹ் வந்து கியாமத்து நாள்ல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டான்னா, இந்த மாதிரி நீ பேசினீங்க, உனக்கு எவன் இந்த அதிகாரத்தை கொடுத்தான் அந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டானா என்ன பதில் பண்றது? வரம்பு மீறிய பேச்சாச்சே இது அப்படிங்கிற அந்த பயம் வரும். இப்போ என்ன ஆகும், 10 தடவை பேசுவது வந்து 5 தடவையாக குறையும். இது இப்படியே வந்து ஒரு மனிதன் வந்து கவனமாக இருப்பானே ஆனால் கண்டிப்பா இந்த வரம்பு மீறிய இந்த நடத்தைகள் பேசுவதாக இருக்கட்டும் செய்வதாக இருக்கட்டும் கூடுமா குறையுமா? குறையும். கண்டிப்பாக என்ன செய்யும், குறையும் அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அப்போ இது வந்து மருந்து, பாருங்க இதான் மருந்து. அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம வந்து தொழுகையில நிற்கும் பொழுது, தொழுகையில வந்து ஒரு உதாரணமா சொல்றேன், இந்த எல்லாமே பயிற்சி தான். இந்த தொழுகையில நிற்கும் பொழுது இதே மாதிரி இன்னைக்கு நான் எப்படி அல்லாஹ் முன்னாடி நிற்கின்றனோ அதே மாதிரி தான் கியாமத்து நாள்ல அல்லாஹ் முன்னாடி நிற்பேன், அல்லாஹ் கேள்வி கேட்பான், நான் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஆழமாக ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். இதுதான் அந்த அறிவை பின்பற்றுவது. இல்லாட்டி வெறும் வெறும் இதுதான் தியரி தான். இது வந்துச்சு இது வந்துச்சு, ஆமா அவங்க அவங்க போவாங்க, இவங்க நரகத்துக்கு போவாங்க சொர்க்கத்துக்கு, இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. தெரியாத விஷயமா அது? எல்லாருக்கும் தெரியும். ஆத மனுஷனுக்கும் தெரிஞ்சிருந்துச்சு, சேத்தான் வந்து மாறு செஞ்சான், அவன் வந்து சபிக்கப்பட்டான், தெரியாதா? தெரியும், காப்பாத்தல அந்த அறிவு. அதே மாதிரி இது அவங்க நரகத்துக்கு போவாங்க, புறம் பேசுற தப்பு, இதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த அறிவு போதாது, காப்பாத்தாது. அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தை வந்து வாழ்க்கையில பின்பற்றணும். அல்லாஹ் முன்னாடி நிக்கணுங்கிறத பயிற்சியாக நம்ம செயல்பாடுகள்ல நம்ம வந்து கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ். செல்லமா இன்ஷா இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஒரு தன்மை. அடுத்த தன்மை என்ன சொல்லுங்க? அடுத்த தன்மை என்ன? ஒரு தன்மை வந்து நரகத்துக்கு போறது ஒரு தன்மையை பார்த்துட்டோம், அதுக்கான மருந்தை பார்த்துட்டோம். அடுத்த தன்மை என்ன? அடுத்த நோய் என்ன? இல்லைங்க, நரகத்துக்கு போறதுக்கு 2 நோய் இருக்கு இல்லையா? ஒரு நோய் பார்த்தாச்சு, உலக வாழ்க்கை முன்னுரிமை ஆமா உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை. அதான் உலக ஆசைன்னு போடுறேன், உலக ஆசைன்னு போடுறேன். ஆமா உலகத்தை தேர்ந்தெடுக்கிறேன், உலக ஆசை, உலகத்தின் மேல உள்ள ஆசா பாசம், அதை பத்தியே என்ன பண்றது இது பண்றது. அப்ப உலக ஆசைன்னா என்ன? பணம், சொத்து, அந்தஸ்து, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. சொல்றோம்ல, பணம் பணம் அலையறான், சொத்து சேர்க்கறதே குறியா இருக்கு. ஏன்னா 5 வீடு இருந்தாலும் பத்த மாட்டேங்குது, 10 நிலம் இருந்தாலும் பத்த மாட்டேங்குது, இப்படி இருக்கிறாங்க மக்கள். நீங்க பாக்குறீங்க அது மாதிரி அந்தஸ்து. அந்தஸ்துனா எங்க போனாலும் அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்தஸ்தை தான் எதிர்பார்ப்பாரு. பள்ளியில இருந்தா அவர் வந்து பொருளாளராக இருக்கணும், இல்லை செயலாளராக இருக்கணும், பிரசிடென்ட், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு போஸ்ட்ல இருக்கணும், எல்லாரும் மதிக்கணும்னு நினைப்பாரு. இதுக்காகவே வந்து அதுக்காக வேண்டி என்னென்ன செய்யணும்னு பார்ப்பாரு. இந்த மாதிரியா இருக்கும். அப்போ வந்து இவருடைய இது வந்து எல்லாமே இதை சுத்தியே இருக்கும். இந்த உலகத்தினுடைய இந்த ஆசையின் பின்னாடியே அது என்ன இருக்கும், அவருடைய வாழ்க்கை அமையும். இப்போ இது வந்து கண்டிப்பா நோய். இந்த மாதிரியே நோய் இருந்ததுன்னா அவங்க எங்க போவாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான், எங்க போவாங்கன்றான்? நரகத்துக்கு போவாங்கன்னு நல்லா சொல்லிட்டான். சரியா? சரி, இப்போ இதுக்கு என்ன மருந்து? மனோ இச்சையை அடக்குவது தான் மருந்து. மனோ இச்சையை அடக்குவது தான் மருந்து. இப்போ நல்லா பாருங்க, ஏன் இதுக்கு மருந்துன்றதை கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இப்போ உலக ஆசைகள், அந்த பணம், சொத்து, அந்தஸ்து, இதுக்கு பின்னாடி போறது, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா மன இச்சையை அடக்குவது கஷ்டம். ஹலால் ஹராம பேணி நடக்கிறது கஷ்டம். உதாரணத்துக்கு பாருங்களேன்,
எப்படியாவது வீடு கட்டணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார். தான் மெயின், வீடு கட்டிடணுங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்படி ஒருத்தர் முடிவு பண்ணினாருன்னா ஹலால் ஹராம பேணி நடப்பாரா? எந்த பேங்க்ல லோன் தருவான்னு பாப்பாரு. பாப்பாரா பார்க்க மாட்டாரா? எந்த பேங்க்ல லோன் தரான், ஹோம் லோன் எங்க கிடைக்கும், எந்த பேங்க்ல போய் லோன் எடுக்கலாம் வீடு கட்டுறதுக்கு, எடுக்கிறாங்க இன்னைக்கு சர்வ சாதாரணமா. வட்டி அதை பத்தி பிரச்சனை இல்லை, வீடு கட்டணுங்க. எல்லாம் கட்டிட்டான், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் வீடு கட்டுறவங்களாம் சொந்த காசு வச்சுட்டா கட்டா, எல்லாம் லோன் வாங்கி தாங்க கட்டுறான். எப்படி பதில் கட்டுறாங்க, பிரச்சனை இல்லை. வண்டி வாங்கணும், எப்படியாவது வண்டி வாங்கிடணும், காரு. என்னங்க 25 லட்சம் போட்டு எவங்க காசு போட்டு 25 லட்சம் போட்டு கொடுக்குறான்? ஒன்லி 5 lakhs டவுன் பேமெண்ட்டுங்க, 20 lakhs லோன், 5 இயர்ஸ்ல கட்டினா போதும், மாசம் இவ்வளவுதான் அப்படின்னு போயிடுச்சு. என்ன பிரச்சனை? எப்படியாவது வீடு கட்டிடணும், எப்படியாவது கார் வாங்கிடணும். அதே மாதிரி சொத்து சேர்க்கறது, எப்படியாவது பணத்தை சேர்க்கணும், எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னா ஹலால் ஹராம பேணி அவங்க சம்பாதிப்பாங்களா? சம்பாதிக்க மாட்டாங்க, கண்டிப்பா மாட்டாங்க. ஹலால் ஹராம் இருக்காது. ஏமாத்துறதை பத்தி பிரச்சனை இல்லை, பொய் சொல்றதை பத்தி பிரச்சனை இல்லை, கடன் வாங்கிட்டு அப்படியே காத்துல பறந்துறதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்படி பல இது எண்ணி அப்படியே போகலாம். பல இதை சொல்லுவாங்க, மார்க்கத்தையே சொல்லி என்ன செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. இதுலயே அது என்ன சொல்றது, பைத்துல் மால்லையோ கையாடல் செய்வாங்க. ஏன்? உலக ஆசை, எப்படியாவது சொத்தை செத்துடணும், எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், எப்படியாவது சொகுசா வாழணும். இப்போ என்ன ஆகுது, இந்த உலகத்துக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்றத பார்க்குறோம். இந்த உலகமே எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மனோ இச்சையை வந்து அடக்குவது என்பது எவ்வளவு முக்கியன்றதை பாருங்க. ரெண்டும் எப்படி நேரடியாக தொடர்பு படுத்து பாருங்க. அந்த உலக ஆசையும் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இந்த மனோ இச்சையை அடக்குவதும், அல்லாஹ் சொல்றான்ல மருந்து, ரெண்டும் நேரடியாக தொடர்பு படுது. அப்ப இந்த மனோ இச்சையை அடக்குகின்ற இந்த பயிற்சியை மேற்கொள்ளாமல் உலக ஆசையிலிருந்து விடுபட முடியாது. புரியுதா? கிளியரா எல்லாருக்கும்? கிளியருங்களா? புரியுது, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கேள்வி என்னன்னா, மனோ இச்சையை அடக்குவது எப்படி? ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமா? மனோ இச்சை அடங்குங்கன்னு சொன்னா அடக்கிடலாமா? எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துக்கே போவோம். போயிட்டு ஷைத்தான் எப்படி ஏமாத்தினா பாருங்க. ஷைத்தான் வந்து எப்படி ஏமாத்தினா பாருங்க. சூரா தாஹால இந்த வசனத்தை பாருங்க. ஷைத்தான் அவருக்கு, யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். ஆதமே சொல்றான், நிரந்தரமான வாழ்வளிக்கும் மரத்தை பற்றியும் அழியாத ஆட்சியை பற்றியும் நான் உமக்கு அறிவிக்கவா என்று கேட்டான். அப்புறம் அடுத்தடுத்த ஆயத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிடறாங்க, அவங்க வந்து அதில் வந்து அவங்க சூழ்ச்சியில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ என்ன 2 விஷயத்த சொல்லி ஆசை காட்டுறான். நல்ல கவனிங்க, ரொம்ப அது என்ன ஒரு வாழ்க்கை பாடமே இருக்குது இதுல. நிரந்தரமான வாழ்வு, அழியாத ஆட்சி. என்ன படிப்பினைனா, இயற்கையாகவே மனிதன் இதை விரும்புவான். நல்லா புரிஞ்சுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இதான் விரும்புனாங்க. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தானே. இல்லை யாருமே விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்குமே நிரந்தரமான வாழ்வு வாழணும்னு ஆசை. எல்லாருக்கும் அழியாத ஆட்சி. அழியாத ஆட்சினா என்ன? யார் கேள்வி கேட்கறது யாருமே இருக்கக்கூடாது, நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யணும். சாப்பாடுனா சாப்பாடு கிடச்சிடணும், இது வேணா இது கிடச்சிடணும், அந்த சொகுசு வேணா அது கிடச்சிடணும், லேட்டஸ்ட் ஃபோனா அது கிடச்சிடணும், அழகான மனைவியா அது கிடச்சிடணும், சூப்பரான கணவனா அது கிடச்சிடணும், எல்லாம் அருமையான பிள்ளைகளா அது வந்துடணும், வீடு அந்த மாதிரி ஒரு வீடு உலகத்துல யாருமே இல்லைங்க, அப்படி ஒரு வீடு வந்துடணும். இப்படி இதுல எவ்வளவு நாளைக்கு? எப்பவுமே இருக்கணுங்க. நோய் இல்லாம, நோயே வந்துடக்கூடாது, நோயே இல்லாம இருக்கணும். இப்போ எல்லா மனிதனுக்குள்ளேயும் இந்த தேடல், இந்த ஆசை இது இருக்குது. இது வந்து இயற்கையாவே மனிதனுக்குள்ள இருக்குது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குள்ளேயும் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க. அதனாலதான் அவங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அவங்க நம்மள மாதிரி இங்க இல்ல. இப்போ நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து 3 முறை கரண்ட் போயிட்டு வந்திருக்குது, சரிங்களா? அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி இல்லை, அவங்க அப்படி ஒரு சொர்க்கத்துல இருக்கிறாங்க. இருந்தும் கூட இந்த 2 ஆசை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன முடியல, அவங்களால வெளியே வர முடியல. ஏன்னா இது இயற்கையாகவே மனிதன் இதை விரும்புகிறான். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. யாருமே விதிவிலக்கு இல்லை. இது வந்து இது சைக்காலஜி. இது நீங்க புரிஞ்சு இந்த உளவியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாதான் நம்ம வந்து இந்த ஷைத்தானுடைய இந்த வலை வந்து அந்த சூழ்ச்சிக்குள்ள நம்ம போய் மாட்டாம, அந்த வலைக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கொள்ளாம இன்ஷா அல்லாஹ் நம்ம தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைவு வச்சுங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இடம் எது சொல்லுங்க? சொர்க்கம். நான் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கணும்னா அது சொர்க்கம் தான். இப்போ என்ன மேட்ருங்க, பூமியில சொர்க்கத்தை தேடக்கூடாது. இன்னைக்கு நம்ம அநேக மக்கள் செய்கின்ற ப்ராப்ளம், பிரச்சனை என்ன அப்படின்னா, பூமியிலே சொர்க்கத்தை தேடுறது, பூமியே சொர்க்கமா மாத்திர முயற்சி பண்றது. எனக்கு எல்லாம் வேணும், சொத்தெல்லாம் எனக்கு வந்துடணும், எந்த பதவி எனக்கு வந்துடணும், நோயே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, எல்லாமே பூமியிலே தேடுறது, அதுக்காக முயற்சி பண்றது.
ஷைத்தான் அப்படிதான் காட்டுறதுக்கு என்ன செய்வான், அவன் வந்து முயல்வான். ஷைத்தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு மாயை தான் ஏற்படுத்துவான். இந்த பூமியே சொர்க்கம் மாதிரி காட்டுவான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து காட்டினான் இல்லையா, அதே மாதிரி சொல்லுவான் இது நிரந்தரமான ஒரு உலகம் அப்படிங்கிறது மாதிரி காட்டுவான். அதனாலதான் உஸ்தாத் அந்த இந்த வசனத்துல வந்து நிரந்தரமான மரத்தையும் அழியாத ஆட்சின்னு சொன்னீங்களே, நிரந்தரமானனா வந்து ஒரு மௌத்தே வரக்கூடாது அந்த மாதிரி சொன்ன மாதிரி அர்த்தம் எடுத்துக்கோங்களா? அந்த மாதிரிதான் அர்த்தம், அந்த மாதிரிதான் அர்த்தம். மௌத்தே அவருக்கு இருக்கக்கூடாது, மௌத்தே இருக்கக்கூடாது. ஆமா, நீ அதானே இருக்குங்க. அழியாத ஆட்சினா அது என்ன மீன் பண்ணுது? அழியாத ஆட்சினா உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வந்து குறைவே குறையாத ஆட்சி அதிகாரம். அந்த மாதிரி உலகத்துல எங்குமே இல்லை. எந்த ஒரு ஆட்சி அதிகாரமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேல வரும், கீழே போகும், ஒரு இதுல காணாம போயிடும். அழியாதுன்னா குறையவே குறையாது, முடிவே இல்லாத, கொஞ்சமும் குறையாத, அந்த மாதிரி ஆட்சி அதிகாரம். சரிங்களா? கேட்கறதெல்லாம் கிடைக்குது, நினைச்சதெல்லாம் செய்ய முடியுது. அப்ப இது என்னன்னா இந்த இந்த ஆசையை தான் நமக்கு இங்க வந்து நமக்கும் காட்டுறான். இந்த பூமியில வந்து என்னைக்காவது நம்ம வந்து மௌத்தை பத்தின சிந்தனை எந்த அளவுக்கு வருது? சிந்தனை வர்றது இல்லை. ஏன்னா அந்த அதே தோற்றம் தான், அப்படியே நீ இருந்துருவப்பா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்குள்ள அவன் வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே இருந்துருவ, அப்படியே இருந்துருவ, இந்த பணம் இருக்குல்ல அப்படி இருக்கும், உனக்கு பாரு 50 கோடி இருக்குது, 50 கோடி 50 கோடி 50 கோடி தான் சரி, மௌத்தா போனா தெரு கோடி இல்லையா, அதை பத்தி இல்ல. 50 கோடி 50 கோடி, இத்தனை வீடு இருக்கு, இத்தனை வீடு இருக்கு, பாரு அப்படி பாரு கார்ல போனா அப்படி பாரு, உன வந்தவன அப்படி எல்லாம் எஞ்சி நிக்கிறாங்க, அப்படியே மனம் அப்படியே குளிரும், பாரு எப்படி எஞ்சி நிக்கிறாங்க பத்தியா, பாரு ஒய்ஃப் ஃபுல்லா பாரு டைமண்டா போட்டிருக்கிறாங்க வீட்டுல, அப்படியே அப்படியே கல்யாணத்துக்கு அப்படியே நகைகள்லாம் அப்படியே போட்டு அப்படி போய் நின்னா அப்படி பார்க்கணுமே, அட்டே எங்க அப்பா. அதுக்காக வேண்டிய அப்படியே கொஞ்சம் ஹிஜாபா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறது, நகையெல்லாம் மக்கள் பார்க்கட்டுமேனு. பெண்களுக்கு மத்தியில் இருக்கும்போது எல்லாரும் அப்படி பார்த்து ஹாஜிமா நல்லா இருக்கீங்களா அப்படியே அப்படியே ஹாஜிமா ஹாஜியார் அப்படிங்கும் போது அப்படியே அப்பா அப்படியே அந்த சைத்தான் போடுவான். எவ்வளவு காலத்துக்கு, எவ்வளவு காலத்துக்குன்ற எல்லாம் முடிவுமே, முடிவுக்கு வரும், போயிடுவோம். அந்த எண்ணம் வராது, வர்ற விட மாட்டான். ஏன்னா அந்த இதை காட்டுறான், அந்த ஆட்சி அதிகாரம் இல்லை, பணம் இருக்கு அப்படி இருக்குன்னா எப்பவுமே உனக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த மமதை, அந்த மாயையை வந்து சைத்தான் வந்து என்ன செய்வான், தோற்றுவிப்பான். சரி, இது வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, இல்லாதவங்களுக்கு வந்து இந்த சொர்க்கத்தை பூமியில தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்க எப்படியாவது பணத்தை சேர்த்தரணும், கஷ்டப்படுறவங்க எப்படியாவது கஷ்டம் இல்லாம வந்து எப்படி இதாகிடணும், இதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணுவதில் தவறு இல்லை, ஆனா முயற்சி வந்து வரம்பு மீறிய முயற்சி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய வெறுப்பையும் கோபத்தையும் சம்பாதிக்கின்ற வகையில் அந்த முயற்சி இருக்கக்கூடாது. அதாங்க பாயிண்ட். எல்லாரும் முயற்சி பண்ணணும், நோய் இருந்தால் நோயை கண்டிப்பாக குணப்படுத்துறது முயற்சி பண்ணணும். ஆனால் ஹராமான முறையில் எதை தின்னா பித்தம் தெரியாது, இந்த மாதிரி எதனாச்சும் பண்ணலாம், அந்த தர்காவுக்கு போட்டா இங்கே போட்டா இந்த மாதிரி ரூட்டில் போயிடக்கூடாது. எப்படியாவதுங்கிற மேட்டர் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யணும். அப்போ என்ன ஆகுனா சைத்தான் வந்து என்ன செய்வான், இந்த பூமியிலே இந்த சொர்க்கத்தை தேடக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை நம்மளிடத்திலே விதைக்கிறான், விதைத்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளணும். இப்படிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் அவன் வந்து வழிகெடுத்தான். அவன் வந்து அதே பிளான் தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, சைத்தான் மாதிரி ஒரு முட்டாள் உலகத்துல எவனுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜியே மாற்ற மாட்டான், அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா நம்ம அதை விட பெரிய முட்டாளா இருக்கிறோம், அந்த ஸ்ட்ராட்டஜியை கூட புரிஞ்சிக்கல. மாத்தணும்ல, எத்தனை லட்சக்கணக்கான வருஷம் ஓடி போயிடுச்சு, மாத்தல. அன்னைக்கு அதே தான் வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம அதை விட பெரிய முட்டாளா இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி மாத்தாட்டாலும் அவனுடைய யுக்தி மாறாவிட்டாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே யுக்தி தான் பயன்படுத்துறாங்கிறது தெரியாம நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து திரும்ப அவனுடைய வலையில போய் விழுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளணும். இப்போ பூமியில சொர்க்கத்தை தேடக்கூடாது. சரி, இப்போ இதுக்கு வந்து பயிற்சிகள் அவசியங்க. சரியா? இப்போ என்ன பயிற்சி? ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பின்பற்றுறது தான் மேட்டருங்க. அப்போ வெறுமனே அப்படி இது வந்து வெறும் அறிவாக இதை பெற்றுக்கொண்டு போறதுல வந்து என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. அப்போ இது வந்து பின்பற்று வந்து எப்படி பின்பற்றுறது பாருங்க. சில விஷயங்கள், எல்லாமே சொல்லல, சில விஷயங்களை சொல்றேன். மறுமை நம்பிக்கையை பலப்படுத்துவது. கண்டிப்பா அல்லாஹ் முன்னாடி நிக்கிறான், வாயினால சொல்றது இல்லை. நான் சொன்னேன், நேதன்யாவும் நம்புறான், அவன்கிட்ட போய் கேளுங்க, கண்டிப்பா இருக்கு. யூதர்கள் இதுல இருக்கா மறுமை இருக்குது, கிறிஸ்துவர்களுக்கு இருக்கா இருக்குது, மறுமை இருக்குது. அப்ப ஏன் அப்படி இருக்கான்? முஸ்லீம்களும் நம்புறாங்க ஆகிரத்துல. நீங்க அந்த சொன்ன வரம்பு மீறி செல்றவங்க போய் கேட்டு பாருங்க. முஸ்லீம்கள்ல பதவி ஆசைக்காக அலையிறாங்க, பள்ளிவாசல்ல பதவி ஆசைக்காக அலைவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு தொழுவுறாரு, தஹஜ்ஜுத் முத கொண்டு தொழுவாரு. ஏன் அப்படி இருக்கிறாரு? அதான் விஷயம். அப்ப என்னன்னா மறுமை நம்பிக்கை இருக்குது, நம்புறது இல்லை. அதை பலப்படுத்தணும். கண்டிப்பா இருக்குது, அல்லாஹ் முன்னாடி நிக்கணும், அல்லாஹ் கேள்வி கேட்பான், அல்லாஹ் மண்ணி காட்டி போச்சு, இந்த பயம் வரணும். அப்ப இதை பலப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்வது, அதை யோசிக்கிறது. மரணத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது. என்னைக்கு வேணாலும் மௌத்தா போகலாம், இன்னைக்கு மௌத்தா போகலாம், இந்த லோகர் கூட நான் தொழுவ முடியாம போயிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அடிக்கடி வருவது.
பிறருக்கு உதவுவது இது ரொம்ப முக்கியம். இது வந்து பயிற்சியாவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது சொல்றது எல்லாமே பயிற்சி தான். பிறருக்கு உதவுங்க நல்லா சொல்றான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பயிற்சியா மாறுது பாருங்க. ஒருத்தருக்கு உதவுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, அதை நீங்க கொடுக்குறீங்க. கரெக்டா நான் சொல்றது? தேவைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க. கரெக்டா கரெக்டா இல்லையா? ஆமா ஆமாங்க சார். கரெக்ட் கரெக்ட். சரி. இப்ப உங்ககிட்ட ஒண்ணு அவர்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அதனாலதான் கொடுக்க முடியுது இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? ஒருத்தருக்கு வந்து ஆமாங்க ஆமாங்க சார். அப்ப அந்த மாதிரி கரெக்ட் நீங்க வந்து ஒருத்தருக்கு அடிக்கடி நீங்க அதிகமாக பிறருக்கு உதவும் பொழுது அவரிடத்துல மத்தவங்கள்ட்ட எல்லாம் என்ன இல்ல, அல்லாஹ் அதை எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கிற அந்த அந்த எண்ணம் வரும். இப்ப அந்த எண்ணம் வரும் பொழுது தானாகவே நன்றி உணர்வு வரும். இந்த மாதிரி அதிகமாக தர்மம் கொடுக்கறத பாருங்க. நேத்து ஒரு இது பார்த்தேன். 29 வயசுல போன் கேன்சர். 29 வயசு கேன்சர் வர்ற வயசா? 29 வயசுல போன் கேன்சர் வர்றது பிரச்சனை இல்ல, வந்தது ஒரு பிரச்சனை. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா கீமோதெரபிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லை அவர்கிட்ட. அவர் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 29 வயசு. வேலையிலேருந்து ஒரு சேல்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. வேலை போயிடுச்சு. ஏன்னா உடம்பு சரியில்லை, வேலை பார்க்க முடியல, வருமானம் இல்லை, கீமோதெரபி பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அப்படி ஒரு கேஸு. அப்போ இவருக்கு வந்து தர்மம் பண்ணும் பொழுது நன்றி ஒன்று வருதா? எனக்கு எத்தனை உங்களை ஒவ்வொருத்தருக்கு என்ன வயசோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு அந்த மாதிரி ஒரு நோய் இல்லாமல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் நோய் இல்லாமல் வைப்பது மாத்திரம் இல்லை, ஏதோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ இது வந்து அதிகமாக தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு தந்த அந்த அருட்கொடைகளை அவனுடைய நியமத்துகளை நம்ம வந்து நினைத்து பார்க்கின்ற அந்த எண்ணம் வரும். அப்போ எண்ணம் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ற எண்ணம் வரும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கின்ற எண்ணம் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நீங்க விருப்பமானவனா மாறி விடுறீங்க. ஷைத்தான் நன்றி கெட்டவன். இன்ன ஷைத்தான ரபி கஃபூரா. ஷைத்தான் அல்லாஹ் அவனுடைய ரப்பிற்கு நன்றி கெட்டவனாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம அவனுக்கு ஷைத்தானுடைய இதுக்கு மாற்றமா நம்ம செய்றோம். இப்போ எது இதுக்கு நமக்கு வந்து உறுதுணையா இருக்குது? அடுத்தவங்களுக்கு உதவுறது, அதிகமாக தர்மம் கொடுப்பது, அதே மாதிரி நல்லவர்களோடு அதிகமாக உறவு வைப்பது. இது ரொம்ப முக்கியம். எப்ப பாரு இந்த உலக ஆசை பிடிச்சி இந்த அதை பத்தியே பேசி அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களோட நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அப்படிதான் இருவீங்க. சில பேர் இருப்பாங்க, நீங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்தாலும் எப்ப பாரு அதை பத்தி தான் துனியாவோட விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அதை பத்தி பேசுறது தப்பு இல்லை, ஆனா அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. எங்க சொத்து வாங்குனீங்க, அது என்ன பண்ணீங்க, இந்த காசு என்ன பண்ணீங்க, அது எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, அந்த நிலத்தை என்ன பண்ணீங்க, இப்படி ஆகிறத பத்தி ஒரு மருந்து கூட அதை பத்தி பேச்சு வராது. ஒரு ஜனாசாக போனா கூட அவங்க வந்து பூமியை பத்தி தான் பேசுவாங்க. பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஏன்டா மவுத்து வீட்டுக்கு வந்திருக்கிற, அங்கேயும் வந்துக்கிட்டு பிசினஸ் எப்படி போகுது, நல்லா போகுதுங்களா, எப்படி வந்துருச்சிங்களா, அந்த வீடு கட்டிட்டு இருந்தீங்களா, கட்டி முடிச்சிட்டீங்க, கேட்குற இடமா அது? எங்க பாரு தான் சிந்தனை ஜனாதால கூட. இப்போ இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் அப்படி இருப்பாங்க. உங்களால் அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள திருத்த முடியும்னா மாஷா அல்லாஹ். இல்லாட்டி அவங்களோட நெருக்கமான உறவை வைப்பதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்களும் அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. அப்போ யாரோட நீங்கள் நெருக்கமான உறவு வைத்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ, மறுமையோட ஞாபகம் வருமோ, அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகரிக்குமோ, அந்த மாதிரி நபர்களோட நீங்கள் அதிகமாக உறவு வைத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். இதுவும் ஒரு பயிற்சி தான். இது ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா இந்த மாதிரி உண்மையிலேயே நல்லவர்கள் வந்து இன்னைக்கு தேடி தேடி அது என்ன சொல்றது, தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கியாமத் நாள் நெருங்கி போச்சு. அதனால அந்த மாதிரி நபர்களை நீங்கள் கண்டறிந்து அவர்களோட அதிகமாக உறவைப்பது, அவர்களோட அதிகமாக பழகுவது, அவர்களோட அதிகமாக பேசுவது, அவர்களோடு உங்களுடைய மார்க்க ரீதியான காரியங்களை வந்து பரிமாறிக்கொள்வது, இப்படியான ஒரு தொடர்பில் என்ன செய்யணும், நீங்க வந்து இருக்க வேண்டும். சரிங்களா? இது சில உதாரணங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உதாரணங்களே நீங்க வந்து என்ன செய்யணும், நீங்க வந்து செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அல்லாஹ் அந்த பயிற்சியில வந்து பிறருக்கு உதவுவது மற்றும் அதிகமாக தர்மம் கொடுப்பது சொல்றீங்களா? ஆமா. அதனால வந்து எப்படி வந்து நமக்கு இந்த ஒரு பயிற்சி வந்து மேம்படும்? இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சொல்றேன். நான் சொன்னேன் அந்த தர்மம் கொடுக்கும்போது அந்த போன் கேன்சர் உதாரணம் சொன்ன பாருங்க. இப்போ அந்த ஒரு கேஸ் ஒரு உதாரணமாக இந்த மாதிரி நிறைய கேஸுகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யும் பொழுது, தர்மம் செய்யும் பொழுது, ஒன்று எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கிறத நான் உணர்றேன். சரிங்களா? எனக்கு இத்தனை வயசு ஆகுது. 29 வயசுல ஒரு போன் கேன்சர் வந்து போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருளால நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறோம். கேன்சர் விடுங்க, மற்ற எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கிறோம். பெரிய அருளா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லை, பணத்தை ஏதோ 100 200 500 வாட்டவர் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து உதவி செய்கின்ற அளவுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். அது இன்னொரு பெரிய ஒரு அருட்கொடை. அப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னா நன்றி உள்ளவனா மாத்துது. அப்போ அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை வந்து நீங்க வந்து அதை பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு உதவும் பொழுதுதான் நமக்கு அல்லாஹ் வந்து அந்த கஷ்டத்தை வைக்கல, நம்மளை வந்து எவ்வளவு மேன்மையாக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவங்களா மாறுவோம். நன்றி உள்ளவனா அப்படியே சேத்தானுக்கு ஆப்போசிட்டான குணம்னு சொல்றேன். சேத்தான் வந்து நன்றி கட்டவனா இருக்கிறான்.
அப்போ நீங்கள் வந்து அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறும் பொழுது அல்லாவுக்கு நெருக்கமாவீங்க. அல்லாவுக்கு நெருக்கமாகும் பொழுது எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு மாமனா மச்சானா ஒரு போன் கேன்சர் வந்தவர் எவனே தெரியாது, பேரும் தெரியாது, முகமும் தெரியாது, ஏன் நான் ஏன் கொடுக்கணும்? அல்லாவுக்காக கொடுக்குறேன் இல்லையா? அப்போ என்ன வருது? ஆகிரத்தினுடைய நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும், உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள். அப்போ இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது ஆகிரத்தை பற்றி அந்த நம்பிக்கையும் அதிகரிக்கும். சல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த சதக்காவினுடைய சிறப்புகளை பற்றி. அதை பற்றி நான் வந்து பெருசாக சொல்ல தேவை, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது தான். எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு வந்து ஆகிரத்தில் நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து நன்மை அளிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல தேவையில்லை. அப்போ இது மாதிரி பல வகையில் வந்து அது வந்து என்ன செய்யுது, நமக்கு வந்து உதவி செய்யுது. அதே மாதிரி பார்த்துங்க, எல்லாராலையும் தர்மம் கொடுக்க முடியாது. அப்போ தர்மம் கொடுக்க முடியாதவங்க பிறருக்கு உதவணும், எப்படி முடியுதோ அப்படி உதவணும், பல வகையில் உதவலாம் இல்லையா? அது வந்து அந்த சூழ்நிலை பொறுத்து, உங்களுடைய இதை பொறுத்து எப்படியெல்லாம் பிறருக்கு உதவுவது அப்படின்னு பார்க்கணும். சல்லாஹ் சொன்னாங்க, ஹைரின் நாசி அன்ஃபாஹும் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால் பிறருக்கு உதவிகரமாக, பிறருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் வாழ்பவர் தான் அப்படின்னு சொல்லி சல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு எப்படிலாம் நமக்கு வந்து நம்மளால அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நன்மை பயக்க முடியும், நம்மளால அடுத்தவங்களுக்கு எப்படி வந்து பயன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி என்ன செய்யலாம், பல வகையில் வந்து நம்ம வந்து உதவக்கூடிய மக்களாக நம்ம மாறணும்னு சொன்னால், நமக்கு இல்லாத அவரிடம் இல்லாத ஒன்றை தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த கொடுக்கின்ற லெவலில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான் அப்படிங்கும்போது அல்லாஹ் அவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக மாறுவோம். கிளியருங்களா அது காதர் பாய்? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ பாருங்க, இந்த ரெண்டாவது விஷயம் வந்து அல்லாஹ் சொல்லும் சொர்க்கத்தின் வர்ணனைகளை ஆழ்ந்து படித்து சிந்திப்பது. இப்போ நம்ம சொர்க்கத்தை படிக்கிறோம்ல, ஆறுகள் ஓடும் அப்படி ஓடும், இப்படியே நம்ம அது மொட்டையாத செய்தி மாதிரி படிக்கிறோம். இந்த வர்ணனைகளில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்கு. அப்போ இந்த வர்ணனைகளில் வந்து ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான், இதுல என்ன படிப்பினை, இதை பாழ்ந்து படித்து சிந்திக்கும் பொழுது என்ன வரும்? இப்போ நான் வந்து சொல்றேன், அந்த இதுல வந்து சூப்பரா இருக்குமாங்க ஐஸ்கிரீமுங்கிறேன், ஒரு இடம் சொல்றேன், ஒரு கடை வச்சிங்களா, அந்த கடையில அந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல அப்படி இருக்குமா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்றேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆசை வரும்? என்ன ஆசை வரும்? வாங்கி சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் வாங்கி வாங்கி சாப்பிடலாமா? எப்படிங்க வாங்குறது? எங்க ஊர்ல இருக்குதா இந்த பிரியாணி? அட்டேங்கப்பா, இந்த பிரியாணி கடை அப்பப்பா அப்படின்னு வச்சுங்க, இந்த ஒரு 4 பேர் சொல்லிட்டா போதும், பிரியாணி சூப்பரா இருக்குங்க, எப்படி ஒரு போய் சாப்பிட்டு வந்துடணுங்க, ஒரு வருதுல இல்லையா? ஏன் அந்த பிரியாணியை வந்து அப்படி உள் வாங்குறோம். அந்த மொட்டையா தகவலை படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி எத்தனையோ இது வருது, சிறந்தது சிறந்தது அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனால் 4 பேர் நம்புறவங்க நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஆசை வருது, என்னதான் சாப்பிட்டு பார்த்துடணுமா, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் சொர்க்கமும் அப்படி மொட்டையா படிச்சுட்டு போனீங்கன்னா சொர்க்கம் வருது, ஆறு ஓடுது, அது வரும் இது வரும், ஏன்னா இப்படி இப்படி போவோம். அதை அப்படியே உள் வாங்கி படிச்சோன்னு சொன்னா ஆசை வரும், இப்படி இருக்குதா, எப்படியா சொர்க்கத்துக்கு போயிடணும்பா, யாரெல்லாம் எப்படியா சொர்க்கத்துக்கு கொடுத்துரு. அப்போ என்ன வரும், இந்த எண்ணம் வரும் பொழுது ஒரு மனிதன் வந்து தன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவான். இது சஹாபாக்க பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். பல இடங்கள்ல வந்து சொர்க்கத்திற்காக கேட்குறாங்க, இது கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொர்க்கம் கிடைக்கும், அப்போ தரேன்னு கொடுத்துருவாங்க. அப்போ இது வந்து இந்த சொர்க்கத்துக்கு போவதற்கான அந்த ஆசையை வந்து தூண்டக்கூடியது. உலக ஆசைக்கு அப்படி ஆப்போசிட்டு, உலக ஆசை இதுக்கு பின்னாடி ஓடுறது, சொர்க்கத்தினுடைய ஆசை மறுமைக்கு பின்னாடி போகிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. அதனால சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை பற்றி என்ன செய்யணும், அதிகமாக ஆழ்ந்து படித்து சிந்திக்கணும். சும்மா அப்படி மொட்டையை படிச்சுட்டு போகக்கூடாது, வந்து அப்படி ஆழமா என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத வந்து படித்து சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இறுதியாக அறிவை மட்டும் அதிகப்படுத்த முயல்வதை விட, அதிகமா செய்திகளை தகவல்களை மட்டும் சேகரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தும் பயிற்சிகளை, சுய பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் அவசியம். இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில சேஞ்ச் வரணும். முன்னாடி நேற்று நான் இப்படி இருந்தேன்னா இன்னைக்கு கொஞ்சமாவது நான் மாறி இருக்கணும். அந்த மாற்றமே இல்லாமல் நேற்று இருந்த மாதிரி இருக்கிறேன், அல்லது நேற்றை விட மோசமாக போயிட்டேன் அப்படின்னா அப்போ என்ன, இந்த அறிவை வைத்து என்ன யூஸு, இந்த தகவல்கள்லாம் பெற்றுக்கொண்டு என்ன யூஸு அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி சுய பரிசோதனை அடிக்கடி, நான் சொன்னால வரம்பு மீறிய சொற்கள், வரம்பு மீறிய செய்கைகள் எவ்வளோ பண்ணியிருப்போம், என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்கும்போது தான் அல்லாஹ்விடத்துல அந்த பாவ மன்னிப்பு தேடுவது, அவனிடத்துல மீளுவது, அவனிடத்துல தஞ்சம் புகுவது, அப்படி போய் சரணடைஞ்சிட வேண்டியதான். யாரெல்லாம் நீ எனக்கு பிச்சை போடலை என்ன மன்னிக்கிறேன்னா அதோட போச்சு. இதைத்தான் எல்லாம் எதிர்பார்க்குறான். அப்போ இதெல்லாம் எப்போ வரும், இந்த சுய பரிசோதனை என்பது அடிக்கடி நிகழணும், அப்போதான் வரும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்தீங்கன்னா அறிவால் ஆசையை, அதாவது மனோ இச்சையை வெல்ல முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? முடியுமா? இன்ஷா அல்லாஹ் முடியும். கற்பதை நீங்க என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறீங்களோ கல்வியை, அதை வாழ்க்கையில செயல்படுத்தி வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களில் கவனம் செலுத்தினால், இதான் பாயிண்ட். கற்கிறதெல்லாம் வந்து என்ன செய்யணும், செயல்படுத்தணும். அதனால மாற்றம் வருதான்னு பார்க்கணும். இதுல வந்து நீங்க கவனம் செலுத்திங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த அறிவை கொண்டு நீங்கள் ஆசையை வெல்லலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த வரும் வாரங்கள்ல இந்த சொர்க்கத்தை பத்தி இந்த வர்ணனைகள் நான் சொன்னேன் இல்லையா,
உண்மையிலேயே இந்த சொர்க்கத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம நினைப்போம் சொர்க்கத்தை பத்தி எனக்கு தெரியாதாங்கன்னு, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வசனங்களை நாம் வந்து சொல்லும் பொழுது உண்மையிலே சொர்க்கத்தை பத்தி நம்ம புரிஞ்சுதான் இருக்கிறோமா, சொர்க்கத்தை இப்படிதான் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்ப்போம். அதனால அடுத்த 1-2 வாரங்கள் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள், ஏன்னா அது ரொம்ப மெயின். அது குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான்னா அது அவ்வளவு முக்கியம்னு அர்த்தம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு 1-2 வாரங்கள் இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளில் ஒரு சில விஷயங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயங்களை எடுத்து அதில் எவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதனால எல்லாருக்கும் நீங்களும் வாங்க, மறக்காம இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக இந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும் நம்ம நம்புவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் நம்மளோட அனைவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து நம்ம எல்லாருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நல்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.